18வது பக்கத்தில் 8ஆம் நூற்பா தொடங்குகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் இதுகாரும் சிந்தித்தனுடைய தொகுப்பை நிறைவு செய்து இனி புதிய நூற்பாவுக்குள்ள வருகிறோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செலுமே. இதுதான் நூற்பாவினுடைய வடிவம். இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படி மெய்கண்டார் கொடுத்த வாக்கு பாருங்க. என் முதலிற்றோ எனின் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. ஞானம் அப்படிங்கிற ஒன்றை உயிருக்கு எப்போது வாய்க்கும் என்பதை இந்த நூற்பா உணர்த்துகிறது. ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. ஆசிரியரைய கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வீடு பேராகிய பேரின்ப பயனை அடைவதற்கு சிறந்த சாதனமாக அமைவது ஞானமே ஆகும். அந்த ஏகாரத்தை கொஞ்சம் அழுத்தி சொல்லிக்கணும். ஞானமே ஆகும். ஞானமும் ஆகும் இல்லை. இங்க வாய்ப்பு பல வாய்ப்பு கொடுக்கப்படலைங்க, ஒரே வாய்ப்பு தான். நீ எப்பாடுபட்டாவது ஞானத்தை பெற்றே தீரணும். ஞானம் பெறலையா சாதிக்க முடியாது, போயிட்டே இருப்பா தம்பி அப்படின்னு சொல்ல. அப்ப ஞானம் பெறாமல் ஒரு உயிருக்கு என்ன கிடைக்காது? முத்தி பேரு என்கிற வீடு பேரு கிடைக்காது. உலகத்துல பலரும் பலவாறு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எது முத்தினா என்ன, இதுதான் முத்தி, இதான் முத்தி, அதான் முத்தின்னு சொல்லிக்கொண்டு பலவாறு சொல்லி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. அதை உண்மை என்று கருதுகிறவர்கள் கருதி அதை பின்பற்றவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம சிவப்பிரகாசம் படிக்கும் போது 50வது பாட்டு படிச்சோம். 10 வகையான முத்தியை மறுத்தார். அது 2023 படிச்சது இல்லைங்களா? ஏதோ படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா 50வது பாட்டுல 10 வகையான முத்திகளை மறுத்து சித்தாந்தம் சொல்லுகிற முத்தியை அந்த பாட்டை சொன்னார். உயிர் திருவருளை பெற்று சிவத்தில் திளைத்தலே முத்தி என்று அங்கே சொல்லப்பட்டு இருப்பதை நினைவு கூர்ந்து கொள்ளலாம். அது அங்கே படிச்சு இங்கே பின்னாடி வரப்போது பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த 8ஆம் நூற்பா என்ன உணர்த்துகிறது அப்படின்னா ஞானத்தினை உணர்த்துதல். அது போல வீடு பேராகிய பேரின்ப பயன். வீடு பேரு அது வல்லினங்க. பேரு பெறுதலால் அது பேர். அதாவது நீங்க மக்கள் பேரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த அது பெறுதற்கரிய பேர். அதை பெற்றதனால அவர்கள் பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறோம். அப்ப பெறுதல் என்பது பேராகுது. அப்ப என்ன பேரு? பேரின்பமாகிய பயனை பெறுதலே வீடு பேர். அப்ப வீடு பேரு என்பது என்ன? விடுதலும் பெறுதல். விடுதலும் பெறுதல். எதை விடணும், எதை பெறணும்? பாசத்தை விடணும், பதியை பெறணும். இந்த ரெண்டு சேர்ந்தது தான் வீடு பேர். எனவே வீடு பேராகிய பேரின்ப பயனை அடைவதற்கு சிறந்த சாதனம், சாதாரண சாதனமானது அல்லங்க, சிறந்த சாதனம். ஏன்? நாம் ஒரு வீட்டில் நம்ம ஒன்று வேண்டாம், நமக்கு கைபேசி எடுத்துக்கிறோம், ஒரு ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ண என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு தரல லேட்டஸ்டாக எது நல்லா இருக்குமோ, தரமாக இருக்கணும், காசை பற்றி பிரச்சனை இல்லை, குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு தானே வாங்க நினைப்போம். ஏன்? எனக்காக வாங்க. இதே நான் யாருக்கோ வாங்கி போகணும் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிறதுலே விலை கம்மியாக பேசுறதுக்கு இந்த எதுக்கு இந்த வாட்ஸ்அப்ல அப்படியே படம் பார்க்க 1-2 பார்க்குறதுக்கு இந்த போ. அப்போ கொஞ்சமாக மினிமமான ஒரு கேரண்டியில் கொடுத்துறியா அப்படின்னு வாங்கி கொடுப்பேன். ஆனால் எனக்கு வாங்குறதா இருந்தால் அப் டு டேட் இன்னைக்கு தான் நியூ மாடல் 2026 இப்போ தாங்க ரிலீஸ் ஆகிருக்குது, 2 நாள் தான் ஆச்சு. சரி அதை கொடு, பயன்படுத்தி தெரியும், எல்லாம் போட்டு பார்த்துக்கலாம், விடுங்க, வாங்கிக்கலாம், வாங்கிடுமா இல்லையா? அப்போ எனக்குன்னு என்று வரும்போது சிறந்த பொருளை வாங்கத்தான் நினைப்பேன். சரி, இது ஒரு கருத்து. இன்னொன்று, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க தொடங்கணுவாங்க. அப்போ எந்த கல்லூரியில் சேர்த்துவோம்?
சிறந்த கல்லூரி சேர்த்தனே, இருக்கிறதுலே பெஸ்ட் எது, வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் எந்த கல்லூரி கண்டுபிடியாம அந்த கல்லூரி சேர்த்து முதல்ல. சரி, அந்த குழந்தைங்க படித்து முடிச்சாச்சு. ஒரு ஒரு மணமகன் மணமகள் தேர்வு செய்யணும். 10 ஜாதகம் வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? எது பெஸ்ட் தான் எடுப்போம். சரி, அதுவும் பெஸ்ட்டில் எடுத்தாச்சு. அடுத்தது மண்டபத்தை பிடிக்கணும். எது பெஸ்ட்? ஏன் இருப்பிலே பெரிய மண்டபமா பிடி. அப்புறமேலு சமையல்காரில் யாரெல்லாம் டாப்ல இருக்கிறா கூட அவனுக்கு கூடு, அதில் எவன் பெஸ்ட்டாக அவன் தூக்கி உள்ள போடு. இப்படி ஒன்னொன்னா ஏன் உங்களுக்கானது உங்களுக்கானது உங்களுக்கானதுங்காட்டி ஒன்றுலையும் பெஸ்ட்டாக தான் போகுது. ஏதாவது சாதாரணமாக போதா என்ன? அது மாதிரி இது உயிருக்கானது. அதான் சாமி எழுதினார் பெஸ்ட், சிறந்த சாதனம். உயிருக்கு வீடு வேற்றுக்குரிய சிறந்த சாதனம் எதுனா ஞானமே ஆகும். ஏன்னா அதில் மயக்க கருத்துகள் பல இருக்கிறது. வீடு பேறு அடைவதற்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமய அறிஞர் பெருமக்களிடத்தில் நிறைய மாற்று கருத்துகள் இருக்கின்றன. அதனால சொன்னாரு ஞானமே தேற்றேகாரன்னு பெருங்க. உறுதிப்பாட்டை உணர்த்துவதனால ஞானத்தின் வழி அல்லது வீடு வேறு இல்லை என்பதை ஆணித்தரமாக நிறுவுகிறார் மெய்கண்ட தேவ நாயனார். எனவே ஞானமே சிறந்த சாதனம். ஞானமாகிய சாதனத்தை பெறுவதற்குரிய நெறியை உணர்த்துதல் இந்நூற்பாவின் கருத்தாகும். நம்ம புரியுமா? ஏன் சார் எனக்கு ஞானம் எப்போ வரும் அவனு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? வருவியா? வரும். உனக்கெல்லாம் வரவே வராது அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி தான் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு விடை சொல்ல தொடங்குகிறார் மெய்கண்ட தேவநாயனார். பாருங்க, இந்த நூற்பாவை நமக்கு உரை, இப்போ நம்ம நூற்பாவின் பதப்பொருள் பார்க்குறோம். இனி விரிவாக பார்க்கும்போது 4 கூறுகளாக மெய்கண்டார் நமக்கு இதை பிரிச்சிருக்கிறார். அந்த 4 முதல்ல நூற்பாவின் பொருளை பார்த்துட்டு பிறகு பிரிவு அதிகாரத்தை பார்க்கலாம். பாருங்க, தம் முதல் நம்ம முன்ன படித்தோம் பார்த்தீங்களா? 5ஆம் நூற்பாவில் தம் முதல் அப்படிங்கும்போது காட்டும் உபகாரம் உணர்த்துதல் முதலிட்டு. தம் முதல் என்பதற்கு முதல்வன் என்று பொருள். முதல் அப்படின்னாவே அது முதல்வனைத்தான் குறிச்சது. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே. அந்த முதல் யாரு? முதல்வன் தான். அப்ப முதல் என்பது முதல்வனை குறித்து. தம் முதல் பக்குவம் வரும் வரையில் உயிருக்கு உயிராய் மறைந்து நின்று அறிவித்து வந்த முதல்வன். இதுதான் திருவூர் பயன்படுத்தும்போது படித்தேன். அறியாமை உள்நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ. என்னமோ சொல்றீங்க ஐயா. அந்த திருவூர் பயன்ல 5வது அதிகாரத்துல அருளானது உருவம் தாங்கி வரும்னு சொன்னார் பாருங்க. அருள் உரு நிலையில முதல் குறட்பா 41வது குறட்பா. அறியாமை உள்நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்க அகக்கோ. இதுவரை எவன் உன் நெஞ்சுக்குள் மறைந்து நின்று உணர்த்தி வந்தானோ அவனே இப்பொழுது உன் பக்குவம் காரணமாக முன் நின்று வந்து உணர்த்துகிறான். அப்போ உள்ளே இருந்தவன் தான் முன்னாடி வந்தானே ஒழிய எங்கோ இருந்து வரல. அதான் அந்த நூற்பாவின் அந்த திருவருட்பையில அந்த குறட்பாவின் கருத்து. அதான் சொல்ல தம் முதல் உன் நெஞ்சுக்குள் நாம் சொல்றோம்ல, இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் எவன் ஒருவன் என் நெஞ்சில் நீங்காதானாக இருந்து என்னை வாழ்வித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் என்ன பண்ணாரு? நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டினார். எதுக்குயா? பொய்யாயன எல்லாம் போயகல வந்தருளி. அப்படி வந்து அவர் காட்டினா என்ன நம்ம பெறுவோம்? மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. என்ன பண்ணலாம்? பல்லோரும் எந்த பணிந்து கிளம்பிடலாம். வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு 4 சொல்ல அப்படி பொறுத்துட்டீங்கன்னா இதான் சிவபுராணம். அது அவன் தான் வந்தான். இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான் தான் நிலந்தன் மேல் வந்தான். வந்து என்ன உணர்த்தினான்? பொய்யெல்லாம் போகட்டும்னு உணர்த்தினான். நான் என்ன ஆனேன்? மீட்டிங்கு வந்து மெய்ப்பொருளாக ஆகும் பொருள் மெய்யானேன். மெய்யான போய் இருந்தானோ நம்ம சிவபுரத்துக்கு போகலாம். போகும்போது உன்னை எல்லாரும் கும்பிடுவாங்கப்பா. நீ எல்லாரும் கும்பிட நீ போய் சேரலாம். வேலை முடிஞ்சு போச்சு. ஆக தம்முதல். அப்ப இந்த சொல்லுக்கு பொருள் இதுகாரம் உயிருக்கு உயிராய் அப்படின்னு அர்த்தம். உணர்வுக்கு உணர்வாக.
நம்ம என்ன ஒன்றை மறந்துடும், கண்ணை கொண்டு எல்லாவற்றையும் காணுகிறோம், ஆனால் கண்ணை கொண்டு கண்ணை காண இயலாது. அதுபோல அறிவு கொண்டு ஒன்னொன்னா பார்க்க முடிகிறது, ஆனால் அந்த அறிவை கொண்டு அறிவை காண முடியாது. மறந்துடாது. கண்ணை கொண்டு எல்லாவற்றையும் காணலாம், கண்ணை கொண்டு எதை காண முடியாது? கண்ணை காண முடியாது. அதே போலதான் அறிவு கொண்டு எல்லாவற்றையும் அறியலாம், அறிவு கொண்டு எதை அறிய முடியாது? நம்ம அறிவு அறிய முடியாது. அது என்ன பண்ணணும்? பேரறிவா இருக்கிறான் வந்து சொல்லணும், உன் அறிவு சிற்றறிவு, அவன் தான் வந்து சொல்லணும் உன் அறிவு எப்படிப்பட்ட அறிவு, ஏகதேச அறிவு. நீ கருவி இல்லைன்னா அறிய மாட்டடா, கருவி இருந்தா தான் உன்னால் அறிய முடியும், கருவி இல்லாமல் அறிகிற அறிவு உனக்கு இல்லை. அப்படியே கருவியை கொடுத்து அறிவிப்பை கொடுத்தாலும் கூட அறிந்ததை அறிந்தவாறே வைத்திருக்கிற பக்கம் உன்னிடத்துல இல்லையே, மறந்து மறந்து அறிவோம். இந்த லட்சணம் தான் நம்ம லட்சணம். எனவே நம்ம அறிவு மறந்து மறந்து அறிகிற அறிவை அன்றி ஒன்றை அறிந்ததை அறிந்தவாறே நிற்றல் நம்மிடத்தில் இல்லை. அது எப்ப வாய்க்கும்? நீங்க எப்ப திருவருள் வயப்படுகிறீர்களோ, அவன் வசப்படுகிறீர்களோ, அவன் எப்போது உங்களுக்கு வசமாகிறானோ அப்ப நம் அறிவும் அறிந்தவாறே இருக்கும். ஏன்? பதியை பற்றி பதியினால் பதியை அறிந்து நிற்கும் போது மாறாத தன்மை பெற்று இருக்கும். ஏன்? சத்தோடு கூடியதுனால. நாம் இப்ப சத்தா இருக்கிறோம், சத்தோடு கூடி இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல சத்தா தாங்க இருக்கிறேன். ஆமா, இந்த சத்து வேற, அந்த சத்து வேற. அந்த சத்தாகி சிவத்தோடெல்லாம் ஒன்றுபட்டு நிற்கணும். அப்படி நின்றால் நமக்கும் நிலைத்த அறிவு வாய்க்கும். அது வரைக்கும் எப்படிப்பட்ட அறிவா இருக்கு? புல் அறிவு. இதான் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவாக இருக்கு. ஆனால் சொன்ன தம்முதல் பக்குவம் வரும் வரையில் உயிருக்குயிராய் மறைந்து நின்று அறிவித்து வந்த முதல்வன். சரி, எப்ப சார் வருவார்? தவத்தினில். அடுத்து சொல் பாருங்க, தவத்தினில். உயிர் முப்பிறப்புகளில் செய்த சரியை கிரியை யோகம் ஆகிய தவத்தின் மிகுதியினால். செய்யுள் சொல்லுச்சு தவத்தினால், உரை சொல்லுச்சு தவத்தின் மிகுதியினால். அப்ப என்ன அர்த்தம்? தவம் செஞ்சா பத்தாதுங்க, தவம் ஃபுல்லாகி வலிஞ்சு வரணும். நம்ம தான் எங்க போய் தண்ணி உழுதுபாடுதான் இருக்கு, ஃபுல்லாவே மாட்டேங்குது. அவர் சொல்றாரு தவத்தின் மிகுதியினால் அப்படிங்கிறாரு. இது கடவுளை என்னைக்கு செய்யறது, என்னைக்கு ஃபுல்லாகிறது, என்னைக்கு வலிஞ்சு வர்றது தெரியலீங்க. ஆசிரியர் சொல்றாரு தவத்தினால வந்து நினைச்சிடாத, அது சூத்திரம். ஆனா உரை சொல்லுச்சு தவத்தினால வரமாட்டா, தவத்தின் மிகுதியினால் வருவான். நம்ம சொல்ற காசை வச்சுட்டு என்ன பண்றனே தெரியலீங்க. நம்ம அது மாதிரி தவத்தை வச்சுட்டு என்ன பண்ண, அவ்வளவு தவம் இருக்குது. வந்தாய் அவன், வரேன் நான் வரேன் அவனு வந்துட்டான். நீங்க தவம் வந்து பண்ணிக்கிட்டு தாங்க கொஞ்சம் போதுமானதா இருக்குது அப்படின்னு நினைச்சா வரமாட்டான். ஏன்? இன்னும் ஃபுல் ஆகல. தவத்தின் மிகுதியினால். என்னது ஒரு சொல்லுல எவ்வளவு பெரிய ஒரு குறிப்பை தராங்க பாருங்க. எனவே தவத்தின் மிகுதியினால். சரி, எப்படி வருவாரு? குருவுமாய். வடிவமில்லாத கடவுள், பெயரில்லாத கடவுள், தனக்கென்று ஒன்றும் இல்லாதவன் நமக்காகவே ஒரு பெயரை தாங்கி, ஒரு வடிவத்தை தாங்கி, ஒரு இருப்பிடத்தை இருப்பிடமாக கொண்டு அவன் என்ன பண்ணுவான்? அங்க வந்து நிற்பான். அவனுக்கு இடமே இல்லை, ஆனா திருப்பெருந்துறையை தன் இடமாக கொண்டு, அவனுக்கு வடிவமே இல்லை, குருமணியாக வந்து, கோகழியாண்ட குருமணி அல்லவா? ஆம், கோகழியில வந்து குருமணியாக வந்து நின்றான். என்ன பேர்? தேவதேவன் என்ற திருப்பெயர் தாங்கி. எத்தனை பேர்? பேராயிரம் உடைய பெருமான் அல்லவா? ஆம், எந்த பேரும் இல்லாதவன் எனக்காக பெயர் தாங்கி அல்லவா வந்தான். ஆம், வடிவம் கடந்த போது எனக்காகத்தானே வடிவம் தாங்கி வந்திருக்கிறது. எனவே தம்முதல் குருவுமாய். எனவே சொன்னார் குருவுமாய், அதாவது பக்குவம் வந்த போது குரு வடிவாக எழுந்தருளி வந்து என்ன பண்ணுவாரு? தீக்கை செய்து. இப்பதான் தீக்கை வேணுமா வேண்டாமா? வேணுமையா வேணுண்டார். தீக்கை செய்து என்ன பண்ணுவாரு? மெய்ஞானத்தை உணர்த்துவான். நீங்க நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நமக்கு 7ஆம் உறுப்பா படிக்கும் போதே கடைசியில ஒரு வெண்பா படிச்சிருப்போம்.
அந்த வெண்பா படிக்கும்போது ஒரு சொல் அங்கே ஒன்று உண்டு. அந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா வாய்த்தது அப்படின்னு ஒரு சொல் அங்கே பயன்படுத்தியிருப்பார். அங்கே படிக்கும்போது உங்களுக்கு குருவாக வந்து இறைவன் உணர்த்தணும்னா அவன் குருவடிவம் தாங்கி வந்தால் தான். அவனா நல்லாசிரியனை கொண்டு உணர்த்தலைன்னா இந்த உண்மையை நீங்கள் அறிந்ததை உணர முடியாது. சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் பாருங்கள், 110 சாரி மன்னிக்கணும் 113ஆம் பக்கம் பாருங்க. எடுத்துக்காட்டு வெண்பா பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு, அந்த வெண்பா பாருங்க 113ஆம் பக்கம். அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டு வெண்பா நிலையாமை என்ற ஒன்றை சொல்ல வர்றார். அதை அறிதல் வேறு, உணர்தல் வேறு. அறிதல் எல்லாரும் அறிஞ்சுக்கலாம். உலகம் என்னங்க ஒன்றும் இல்லாதது, வந்துட்டோம், செத்துத்தாகணும், போய்த்தாகணும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உணர்ந்து அதை நிற்பது எப்போ கிடைக்கும்னா குருநாதனுடைய உபதேசம் இல்லாமல் நிற்க முடியாது. அதை சொல்லுது அந்த வெண்பா சொல்லுது பாருங்க. பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்ற அணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றிமையின் வாய்த்ததனை. நீங்க மற்றதான் படிக்க வேண்டாம். அந்த வாய்த்ததனை என்ற சொல்லுக்கு என்ன உரை கொடுத்துருக்காரு பாருங்க. அப்படியே மேல இருந்து கீழே வாங்க ஒரு 4-5 வரி கடந்துட்டு அடுத்து பாருங்க ஒரு 5வது வரியில பாருங்க 1 2 3 4 5 6வது வரியில வாய்த்தது நல்லாசிரியர் அருளுரை கிடைக்க பெற்று. நல்லாசிரியர் என்பது குருநாதனை குறித்து மறந்துடாதீங்க. நீங்க ஏதோ நல்லாசிரியர்னா நீங்க ஏதோ ஆசிரியர் நினைச்சிடக்கூடாது. உபதேசத்துக்குரிய குருநாதன் என்று பொருள். எனவே அந்த நல்லாசிரியனுடைய அந்த அருளுரை கிடைக்க பெற்றாதான் உங்களை என்ன செய்ய முடியும்? அசத்தை அசத்தென்று அறிந்து நீங்க முடியும். ஒருவேளை அந்த ஆசிரியர் கிடைக்கலைங்க அப்படின்னா அசத்தை அசத்தென்று அறியலாம், நீங்க முடியாது. நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் தெரியுங்களா? தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். செத்து போனா ஒருத்தர் வரமாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் யாரையாவது விட்டுட்டு இருக்குமா என்ன? ஐயோ என்னதாச்சே, ஐயோ என்னதாச்சே, எதுவுமே வராதுன்னு தெரியுது. ஆனாலும் என் பேர் தானே எழுதி இதை வச்சிருக்கிறேன். வீடு என்னது, இந்த கார் என்னது, இந்த போன் என்னது, எதை கேளு என்னது என்னது எழுதி எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். சரி இனிமேல் வாங்காமல் இருப்பேன்னா என்ன, வாங்கிட்டு தான் இருப்பேன். ஏன்? எனக்கு தெரியுது இல்லை வராதுன்னு விட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் என்னால் விட முடியல? குருநாதனுடைய உபதேசம் உங்களுக்குள்ள வேலை செய்யலன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. அந்த ஞானம் போய் உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுனா தான் இது என்னோடு வராது. வராது எனக்கு எதுக்கு, விட்டு நீங்க நின்றுவோம். அறிவுல சரி இது வரைக்கும் சம்பாதிச்சது போதும், நீ புதுசா சம்பாதிக்க வேண்டாம், சம்பாதிச்சது வச்சிருக்கணும், அதுல பற்று இல்லாம இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ வரும் கேட்டா மந்திர உபதேசம் தான் தரும். அறிவு புத்தகம் நாம படிச்சாவே வந்துடும். எங்க பட்டினத்தார் சொல்லியா என்ன, அநேகரார் சொல்லுனா என்ன, எல்லாரும் சொல்லி ஆமா ஏன் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ என்ன செஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கிற, நான் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்ப நீங்குதல் என்பது அறிவால நீங்குகிற பக்குவம் எப்ப வாய்க்கும்னா மந்திர உபதேசத்தாலதான் வாய்க்கும். நீங்க நல்ல நூலை படிச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், கண்ண முன்னா சிவஞான போதும் முதல் நூற்பாது கடைசி வரைக்கும் சொல்லி கூட முடிச்சிடலாம். ஆனா நிற்றல் எப்பன்னு கேட்டா குரு உபதேசத்தின் வழிதான் நிற்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த பிறவி கடை தேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக குரு உபதேசம் இன்றியமையாதது. உங்களுக்கு அறிவு ஏற்கலைன்னா இன்னும் பக்குவம் வாய்க்கவில்லை, எனவே அறிவு ஏற்பதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று பொருள். அதோட விட்டுருவோம், அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம், இங்க வந்துருவோம். சரி, தம் முதல் குருவுமாய். அப்ப பக்குவம் வந்த போது குருவடிவாக எழுந்தருளி வந்து எது தீக்கை செய்து மெய்ஞானத்தை உணர்த்துவான். என்னையா உணர்த்துவான்? அவர் ஏதோ மந்திரம் சொன்னார் காதுல. அந்த மந்திரம் என்ன? ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன. இதான் அவர் உபதேசம் பண்ணுது பாருங்க. உரை சொல்றாரு, மன்னன் மகனாகிய நீ ஐம்பொறிகளை வேடர்களுடன் சேர்ந்து, மன்னன் மகனாகிய நீ ஐம்பொறிகளாகிய வேடர்களுடன் சேர்ந்து வளர்ந்து அயர்ந்தனை பழகி வந்ததனால் உண்மை இயல்பினை மறந்தாய். இந்த உடம்பு என்பது அறிவற்ற பொருள், உயிர் என்பது அறிவு பொருள். இந்த உயிர் எதனோடு பழகி நிற்கிறது? இந்த உடம்போடு பழகி பழகி தன் அறிவை இழந்து நிற்கிறதே ஒழிய
அறிவை பெற்று நிற்கவில்லை. ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அறிவா இருக்கிறோம். நீங்க அறிவா இருந்தா என்னவா இருக்கணும்? அறிவு பொருள் எது, அறிவற்ற பொருள் எது என்று ஆய்ந்து அறிவானவனோடலாம் நீங்க கூட்டணி வச்சிருக்கணும். முன்ன நூற்பால படிச்சோம் இல்லையா? சிவம் அறிவானது, பாசம் அறிவற்றது. சரி, இப்ப நம்ம எந்த இடத்துல கூட்டணி வைக்கணும்? அறிவற்ற பொருளோட கூடி நிக்கணும், அறிவானவனோட கூடி நிக்கிறோம் இல்லையே. அந்த அறிவே வரமாட்டேங்குது. இல்லை சார், இவ்வளவு நாள் இந்த நட்போடு பழகிட்டு இந்த நட்பை என்னால் விட முடியல, இருக்கிற கொஞ்ச நாளைக்கு இந்த நட்பிலேயே அப்படியே போயிடலான்னு பார்க்குறேன். அப்படித்தான் அறிவு தோணுதே ஒழிய, ஐயோ இது ஆகாத, இத்தனை நாள் இந்த கூட்டணியில் இருந்தோம், சரி இந்த முறை கூட்டணி மாறிடலான்னு மாறுமா? நாங்கள் 10 வருஷமா இதே கூட்டணி தான் இருக்கிறோம், நாங்கள் மாற மாட்டோம், இதான் ஆட்சி பிடித்தது, இப்படியே தான் இருக்கும், அப்படித்தானே நினைச்சிட்டு அறிவு மயங்குதே ஒழிய, இதான் நல்லதுன்னு தெரிஞ்சு விட்டுட்டு வர வேண்டியதானையா? விட முடியலையே, பழக்கத்தினால விட முடியல. இதேதான் நமக்கான லட்சணம். அப்போ உடம்போடு கூடி அறிவை பெற்றிருக்கிற உயிர் இந்த சிற்றறிவை தான் அறிவு நினைக்கிறது. இல்லை, நீ பேரறிவோடு கூடி பேரானந்தத்தை அனுபவிக்குரியவன், அது உன்னுடைய உரிமை. அந்த உரிமை நீ எதனால இழந்திருக்கிறாய்? பாசச்சார்பு காரணமாக உரிமை இழந்து நிற்கிறாய். யார் சொல்லுவா? குரு தான் சொல்லணும். குரு சொன்னால்தான் அது அறிவுக்குள்ள வேலை செய்யும், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எனவே தெரிதல் வேறு, உணர்தல் வேறு. அதனால சொன்னாரு, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. என்ன உணர்த்தினாரு? ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை. சொல் பாருங்க, வளர வளர மறந்துட்டோம், மறந்து வளர்ந்தோம், வளர்ந்ததனால மறந்து. இது நமக்கு புரியுற மாதிரி சொல்லி வச்சுக்கங்களேன். நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம எல்லாருமே ஒரு 2 வயது, ஒரு 3 வயது அப்படிங்கிற காலம் வரைக்கும் அம்மாவை சீலையை பிடிச்சிட்டு அம்மா எங்கே போனாலும் போகும். அம்மா இல்லைன்னா தூக்கம் வராது, தூங்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? அம்மா ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, நாம் ஒரு பக்கம் இருக்கிறோம். ஏன்? வளர்ந்தேன், மறந்துட்டேன். யார் என்னை பெற்று வளர்த்து பார்த்து பார்த்து பாலை ஊட்டி உடையை போட்டு கொடுத்து குளிப்பாட்டி என்னை எத்தனை பாராட்டி சீராட்டி வளர்த்தாலோ அந்த தாயை மறந்து தான் வளர்ந்து நிற்கிறேன். இப்போ நான் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்துனேன், அம்மா நீ என்னை எப்படிலாம் வளர்த்துனது தெரியுமாம்மா, ஐயோ என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிட்டியம்மா அப்படின்னு நினைச்சாலும் பார்க்கறேன்னா என்ன? இல்லவே, எனக்கு என் குழந்தை தான் பெருசா தெரியுது, என்ன வளர்த்தன தாய் பெருசா தெரியல எனக்கு. நினைச்சு பாருங்க, நம்ம வளர்ந்ததுனால மறந்துட்டோம். இந்த உடம்புக்கான தாயை மறந்து இருப்பது போலதான் உயிருக்கான தாயா இருக்கக்கூடிய அந்த பெருமானையும் நாம் மறந்து நிற்கிறோம். எங்க? இது இந்த பிறவியில, அது பிறவிதோறும் மறந்து வந்திருக்கிற மேயா. நினைச்சு பாருங்க, எத்தனை பிறப்பு பிறந்தமோ அத்துணை பிறப்புன்னு தாயா நின்று கூட வந்தவன் ஆச்சு அவன். அவனை நம்ம மறந்து இத்தனை காலம் வந்தாச்சு. இப்போ ஒரு 50 வயசு, 60 வயது, 60 ஆண்டு காலம் அவன் எனக்கு தெரியாமலே போச்சே. போன பிறப்பு எத்தனை பிறப்பு அது தெரியாம போனது வேற. இப்போ ஒரு 60 வச்சுக்கிட்டா 60 வயசு தெரியாமலே போயிடுச்சே. சரி, இன்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டோமே, என்ன பண்ணலாம்? அதுதாங்க தெரியல. ஏதாவது பண்ணலாம்னு தோணுது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இவ்வளவுதாங்க நம்ம நிலைமை. எனவே அறிவு இறைவனை மறந்து வளர்ந்திருக்கிறது. அயர்ந்தனை வளர்ந்தன. வளர்ந்ததால் மறந்திருக்கிறதா? மறந்து வளர்ந்து, ரெண்டுமே. மறந்து வளர்ந்தோம், வளர்ந்து மரம், ரெண்டுமே நம்மகிட்ட நடந்திருக்கு. அதனால அயர்ந்தனை வளர்ந்தன. சரி, இப்படி நாம வளர்ந்த நிலையில உன்னுடைய இயல்பினை மறந்தாய், பழகி வந்ததனால் உண்மை இயல்பினை மறந்தாய் என உணர்த்த. யார் உணர்த்துவா? குரு உணர்த்துற. தம்முதல் அவதான் உணர்த்தணும். உணர்த்த என்னாச்சு? உணர்த்திய மாத்திரத்தில் எல்லாராலும் விட்டுவிட முடியாது. அதுதான் பக்குவத்தை 4ஆ பிரிச்சாங்க. தீவிர தரம், தீவிரம், மந்தம், மந்த தரம். நாமெல்லாம் மந்த தரத்தில் இருக்கிறோம்.
கேட்ட மாத்திரத்திலாம் விட்டுருமா என்ன? கேட்ட மாத்திரத்தில் விட மாட்டோம். இன்னும் கொஞ்சம் கேட்போம், இன்னும் கொஞ்சம் கேட்போம். வாங்கிக்கலாங்க. எங்க போயிட போறாரு குருநாதர், நாம எங்க போயிட போறோம் பார்த்துக்கலாம். அப்படித்தான் தள்ளி போட தோணுமே ஒழிய, ஐயோ நாளைக்கே இது போயிட்டுன்னா என்னாவது இப்பயே வாங்கிடலாம் தோணுமானா தோணவே தோணாது. இதுதான் அறிவினுடைய மந்த தரத்தினுடைய நிலைமை. அதுதான் நான் சொல்ல பாருங்க. எனவே இவ்வுண்மையை உணர்ந்த உயிர் பக்குவம் பெற்றிருந்தமையால், யாருக்கு? நம்முடைய நூல் வழியில சொல்லணும்னா கண்ணப்பருக்கு, மணிவாசகருக்கு, மெய்கண்டாருக்கு, இவங்கள பாருங்க கேட்ட மாத்தது விட்டுட்டாங்க. அப்படியே இந்த இடத்துல அப்படியே நிறுத்திக்கிட்டு பாருங்க. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை திண்ணனார் பிறந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல்? கொல்லு, எரி, குத்து, கொடுமையான சூழல் தான் வளர்ந்துருக்கிறார். அவங்களுக்கு என்ன தெரியாது? இறக்கத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. அவர் யாரு? கொடுமையே தலை நின்றான். யாரு? திண்ணனுடைய தந்தையாகிய நாகன் கொடுமையே தலை நின்றான். அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார். பயம்னா என்னன்னு தெரியாது, அருள்னா என்னன்னு தெரியாது. அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் அப்படின்னு நாகனை காட்டும் போது அறிமுகப்படுத்துறார். அந்த இடத்துல ஒரு அன்பின் வடிவமான ஒரு குழந்தை பிறக்குது. சரி, வளர்ந்து வந்தாச்சு, ஆத்த கடந்தாச்சு, மலை ஏறியாச்சு. குடுமித்தேவரை பார்க்கும்போது அவன் கருணை பார்த்தாச்சு. சரி, இப்ப அவர் பார்த்த உடனே மச்சிது செய்தார் யார் சொன்ன உடனே நாகன் சொன்னான், அன்று ஒரு பார்ப்பான் இதை செய்தான், அவனே இன்று செய்திருக்கு கூடும். அவ்வளவுதான் அனுமான அளவை. அவன் தான் செஞ்சான்னு சொல்லல, கூடும் அப்படின்னு சொன்னான். உடனே நானும் இது செய்யப்பட வேண்டும். இதாங்க அதிதீவிர பக்குவம். நம்மளா இருந்தா அந்த தரத்துல ஒருத்தர் வந்தாரோ அவர் தான் பண்ணுவாரோ, சரி சரி நல்லது நல்லது வந்தோம் கும்பிட்டுமா நம்ம வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு நினைச்சு நாம் என்ன பண்ணிருப்போம்? திரும்பி வந்திருப்போம் ஒழிய நாம எந்த இடத்துல இருக்கல. அவருடைய பக்குவம் நம்மகிட்ட இருக்கு. அவர் காலில் வாங்கினார். யார் இது செய்தார்? அந்த என்ன செய்தார்? தண்ணி ஊத்துனா, பூ வச்சான், முன்பு என்னமோ வச்சு ஏதோ ஒன்று பறைந்தான் சொன்னார். இவ்வளவுதாக செய்தி. அது கேட்ட மாத்திரத்தில் இவருக்கும் அந்த எண்ணம் வந்ததல்லவா? வந்தது. எனவேதான் அவர் நிலைத்து மாறிலாய் என் வலத்தில் நிற்க நின்றுட்டார். ஞானசம்பந்த பெருமாள் காலத்தி போறார். கண்ணப்பரையும் காலத்தி நாதரையும் கண்டார். நாவுக்கரசர் போறார். கண்ணப்பரையும் காலத்தி நாதரையும் காண்கிறார். நம்பி ஆரூரர் போகிறார். கண்ணப்பரையும் காலத்தி காண்பதாக இன்னைக்கு வரைக்கும் சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறாருங்க. அவரை பார்க்கும்போது அந்த திருமேனில் கண்ணப்பரையும் காண்கிறார்கள் என்று அருள் நோக்கம் பெற்றவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. நாமளும் தான் காலத்துக்கு போறோம். கண்ணப்பர் தெரியுதாரா என்ன? அவ்வளவுதான், நம்ம அறிவுக்கு அவ்வளவுதான் தெரியுங்க. ஏன்? நமக்கு அந்த அருள் நோக்கம் இல்லை. அதனால அப்ப தெரிஞ்சாத்தானே தெரிவதற்கான ஒரு நிலை. எனவே அந்த கேட்ட மாத்திரத்தில் ஞானம் சித்தித்தல் என்பது யாருக்கு வாய்க்கும்? அதிதீவிர பக்குவம் உடையவருக்கு தான் வாய்க்கும். குருமணியாக பெருமான் வந்தாரு. திருவடி வச்ச உடனே அப்பவே திறந்துட்டார்ல, அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமே எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இணையா திருவடி எந்தலை மேல் வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழிந்தேன். அத்தனையும் போயிடுச்சு. அப்ப தூக்கி தலை மேல வச்ச உடனே எல்லாம் கண்டு போச்சு. பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர்னாரு, எல்லாம் கரண்டு போச்சு. காலத்துல ஊசிக்கு வாராது காலம் கடைவழிக்க அவருக்கு கரண்டு போச்சு. நாமளும் தான் இந்த திருவாசத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். எது கலந்து போச்சு? ஒன்றும் கலந்து போன மாதிரி தெரியல, இல்லைங்களா? அப்படி ஏதாவது கலந்து போச்சுன்னா பதற்றம் தான் வருது. ஐயோ இதை காலமே அதை காலமே இதை காலமே பதற்றம் தான் வருதே ஒழிய அட போயிடுச்சு போ திருவருள் விடு அப்படின்னு நினைக்க முடியல. அதனால இதுதான் நம்ம. ஏன்னா நாம இன்னும் அந்த அதிதீவிரம் என்கிற பக்குவத்துக்கு போலீங்க. நம்ம மந்த தரத்துல கிடக்கு. அதுல எத்தனை பிரிவு இருக்குன்னு தெரியல. நாளை மட்டும் பெருசா சொல்லிட்டாங்க. நம்ம 4வது கிடக்கிறோம்னு
நீங்க 4வது முதல்ல இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் தர சத்திய நிபாதம் என்றாலே தீவிர தரத்துக்கு தான் 4ஆம் தர சத்திய நிபாதம்னு பேர். அதை எழுதும்போது மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம் எழுதுவாங்க. எழுதும்போது 4ஆவதா இருப்பதுனால உரையாசிரியர் பெருமக்கள் எழுதுவாங்க, இவருக்கு 4ஆம் தர சத்திய நிபாதம் வாய்க்கப்பெற்றதுனாலமா. 4ஆம் தரம்னா அது நான் தீவிர தரம் என்று பொருள். அதுக்கு நாம கிடப்பது முதலுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோமானே தெரியல. ஆனால் தீட்சை வாங்கியாச்சு, மந்திரம் சொல்லணும், பூசை பண்ணுறோம், என்னங்க ஆச்சு ஒன்றுமே தெரியலைங்க. வாங்கின பிறகு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் ஒன்றும் தெரியாமல் பூசை பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அது எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியலையே. ஆனால் தீக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படி பண்ணு இப்படி பண்ணிருந்தாங்க, எனக்கெல்லாம் அது ஒன்றுமே பண்ணலையே ஐயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு குறைபாடு இருக்கிறது. நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். அதனுடைய வேலையை அது நிச்சயமாக செய்யும். நெருப்பு சுடத்தான் செய்யும். மந்திரம் ஒரு வேலையை செய்யும். அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் அந்த மந்திரத்தை நீங்கள் விரும்பி கணிக்க தொடங்கவில்லை என்று பொருள். ஏதோ உபச்சாரமாக உட்காந்து ஊற்றிட்டு 108 ஆச்சா அப்பாடா வெயில அந்த 108 சொல்லும்போது கொஞ்சம் நிறுத்தி, பெருமானே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனக்கு எந்த பிறப்பில் தவம் செஞ்சேன் எனக்கு சரியா ஒன்றும் தெரியல, ஆனாலும் இந்த பிறப்பில் சிவாய நமன்ற பேர் சொல்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு பெருமானே நினைச்சேன்னா அழுகையிலங்க ஒரு மந்திரத்தை நம்ம அந்த உருட்டவா முடியும் நம்மளால. நான் என்ன நினைச்சிருக்கிறேன், அதெல்லாம் நம்ம வரவில்லையே. நான் நிறையா செய்துட்டேன், கொஞ்சமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைச்சுதான் உட்கார நான் பூஜையிலேயே. நான் ஒண்ணுமே பண்ணலையே, எனக்கு போய் சிவாய நம்மன்னு கொடுத்துட்டே பெருமான் அழுகிறார். அவர் தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உள்ளம் புகுந்து அடியேர் கருள் செய்தார். என்ன ஊன் ஆறும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வருத்திடவே அருள் செய்தான். அதுக்காக என்ன கொடுத்தாரு? சிவாய நம என அருள் செய்தார். எதுக்கு இந்த சிவாய நம பெருகு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எனக்கு தெரியும் ஒரு தவம் பண்ண நானேயோ. இந்த ஓகாரம் என்னதுன்னா ஐயத்துக்குரியது. நானேயே அப்படின்னு சொல்லல, நானேயோன்னு தான் சொன்னார். ஏன்? என் அறிவு கெட்டிய வரைக்கும் நான் தவம் செய்யலைங்கிற. யார்? மாணிக்க வாசகரா தவம் செய்யல. ஆனால் அவர் தன்னை அப்படி சொல்லிக்கலீங்க. தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறந்து அவமே பிறந்தார். நான் இந்த மண்ணுக்கு ஏன் பாரமா பிறந்ததுன்னு தெரியலன்னு அழுகிறார். அவர் அழுகிறார், நான் அந்த அவமே பிறந்த அருவினையேன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் ஞாயிற்கடையாம் கிடந்த நாயேற்கு. எத்தனை வரி அவர் அவர் அழுது அழுது நிற்கிறல. எந்த தகுதியும் எனக்கு இல்லையே பெருமானே, எந்த தகுதியும் இல்லையே பெருமானே, எனக்கு போய் சிவாய நம்ம கொடுத்துட்டியே, சிவாய நம்ம கொடுத்தேன்னு அழுகிறார். அவர் நமக்கு சிவாய நம்ம குருநாள் கொடுத்துட்டாரு, நமக்கு என்ன நம்ம பத்தியில் சிவாய நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் அது அல்லங்க. நீங்க உணர்ந்து பார்க்கணும். நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு அந்த உபதேசம்தான், அந்த மந்திரம்தான் நம்ம நெஞ்சுக்குள்ள போய் ஒரு ரசாயன மாற்றத்தை நிகழ்த்தும். வேற எதுவுமே செய்யாது. பாசத்தில் அழுந்தி கிடக்கிற உயிரை அதிலிருந்து வெளியே எடுக்கணும்னா மந்திரம்தான் செய்யும். அந்த மந்திரம் குருநாதனால் கொடுக்கப்பட வேண்டும், நீங்களா எடுத்துக்கூடாது. ஏன்? சிவசிவ என்கிற தீவினையாளன் திருமுறை சொல்லியிருக்காரியா, நான் சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்க அதை வேணான்னா அது வேலை செய்யுமா? என்ன செய்யும்? எது? நீங்கள் சிவசிவன் சொல்லிகிட்டே இருந்தால் குருவை கொண்டாந்து தரும். அதுவே வேலை செய்யாது. குருவை கொண்டாந்து வேணா தரும். அப்போ இந்த சிவசிவ சொன்னதுனால என்ன கிடைச்சாரு? குரு கிடைச்சாரு. குரு வந்து என்ன சொன்னார்? அப்புறம் அவர் மந்திரம் சொல்லுவார். அவர் என்ன சொல்வாரோ அதுதான் உங்களுக்கு பயன். நீங்கள் அதை மறந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? நாம் தான் மூலையை சொல்லிருச்சு, அவர் சிவாய நம்ம சொல்லிச்சிருக்காரு, இவர் சிவசிவ சொல்லியிருக்கிறார், நாம் சொல்லுவோம் இது ஒரு குருன்னு ஒரு ஆள் வேணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது, நாமளே சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைப்பதெல்லாம் மயக்கம். இந்த மயக்கத்திலிருந்து வெளியே வரணுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை இப்ப சொன்னார். விட்டு அவ்வளவில் எப்ப உணர்த்திய மாத்திரத்தில் விட்டுனார். சொல்லு பாருங்க, விட்டு அவ்வளவில் காதுக்குள்ள போச்சு விட்டுட்டாருன்னார். அவ்வளவில் ஐம்பொறிகளாகி வேடரை விட்டு நீங்கி
அந்நியம் இன்மையின் முதல்வன் உயிருக்கு வேறாய் இல்லாமல் உடனாய் இருத்தலின் அரண்கடல் செல்லும் அம்முதல்வனுடைய திருவடிகளை சென்று சேர்க்க. அப்பவே ஏன் இந்த உயிரும் அவனு எங்கேயோ இருப்பது இல்லையே, உயிர் கூடவே தானே இருக்கிறான். இதுதான் உண்மை விளக்கம் படிக்கும் போது படித்தோம். கண் இருக்கிறது, கண்ணினுடைய ஒளி திரை மறைஞ்சிருக்குது. சூரியன் இங்கேயே இருக்கிறது, சூரியனோடு கண்ணொளி தொடர்பு இல்லாமல் இருக்குது. எப்போ திரை நீங்குகிறதோ அப்போது சூரிய ஒளியோடு தொடர்பு கொள்கிறது. இவன் போவதும் இல்லை, அவன் வருவதும் இல்லை, ரெண்டும் அதாவது இடத்துல தான் நிற்குது. அப்ப இறைவன் வருகிறானா? இல்லை. நீ போனையா? இல்லை. ஏன்? ஏற்கனவே ரெண்டு பந்தப்பட்டு தாயா நிற்குது. நடுவில் திரை ஒன்று தான். அந்த திரை விலகுமானால் அங்க ரெண்டு ஒன்றாவதற்கு தடையேதும் இல்லை. இதைத்தான் கொடுப்பது இறை துய்த்தலனு இத்தை விளைவித்தல் மலம் என்று உண்மை விளக்கத்தில் நிறைவு பாடல்ல மனவாசகம் கடந்தால் உணர்த்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதல் வேண்டும். எனவே அவன் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. வருவான்னு சொன்னீங்கன்னா போயிடுவான், போனான்னா திருப்பி வருவான்னு அர்த்தம். அப்ப இறைவன் போவதும் இல்லை, வருவது. அதான் வந்தாய் போய் அறியா என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி. அப்ப நீங்க திருவாசகத்துல தானே வந்து தானே வந்து தானே வந்து என்பதற்கு பொருள் எங்கிருந்தோ வந்தல்ல, உன்னிலிருந்து புலப்பட்டு உன்னே வந்து என்று பொருள். நீங்க வந்து என்பதற்கு எங்கோருந்து வந்தாருன்னு நினைச்சுப்பீங்க. இல்ல, உன்னிலிருந்து வந்து உள்ள இருந்தவர் முன் வந்திருக்கிறார் என்று பொருளே அன்றி வேறு பொருள் அல்ல. நீங்க வேறு வகையா பொருள் செய்தா அது உங்க நிலை. ஆனால் சித்தாந்த கருத்து உள் நின்றவன் தான் முன் நிற்கிறான் என்பதனால தம்முதல் என்று உணர்த்தி இருக்கிறார். சரி, இப்ப இதுவரைக்கும் இந்த நூற்பாருடைய பத உரை அப்படி பார்க்கிறோம். சின்ன ஒரு குறிப்பு பாருங்க, கீழே கொடுத்துக்கிற பகுதி பார்ப்போம். ஆன்மா விட்டு செல்லும் என்க அரண்களை செல்லும். அந்த பத்திக்கு அடுத்த பத்தி பாருங்க. ஆன்மா விட்டு செல்லும் என்க ஆன்மா எழுவாய். சூத்திரத்தில் ஆன்மாங்கிற சொல்லே காணலையே. ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருமாய் தவத்தை உணர்த்து விட்டு அந்நியம் இன்மையின் அரண்களை செல்மின்னு தான் இருக்குது. ஆன்மான்னு சொல்லி காணமேயா அப்படின்னாரு. கோணை நூற்பாவில் இருக்குதுப்பா, அதை இங்கே எடுத்து வருவிச்சுக்கிறேன். எழுவாய் பாருங்க. ஆன்மா எழுவாய் முந்தைய நூற்பாவிலிருந்து வருவித்து கொள்ளப்பட்டது. ஏன் அங்க சொன்னார் இல்லையா, யாமையும் சூனியம் சத்தியதிராகரின் சத்திய அறியாது அசத்திலது இலதறியாது இறுதியின் அறிவுள்ளது இரண்டதா ஆன்மா. அங்க இருக்கிற அந்த ஆன்மாவை தான் இங்க சொல்லப்படுது. எனவே ஆன்மாவை அங்கிருந்து இங்க வருவித்துக் கொண்டார். எழுவாய் அப்படின்னார். சரி, விட்டு செல்லும் அது பயன். நீங்க குருநாதர் வந்து மந்திர உபதேசத்தால என்ன விளையும்னா பயன். என்ன பயன்? பாசத்தை விட்டு செல்லும், அதான் பயன். பாருங்க, தவத்தினில் குருவுமாய் தவத்தினில் குருவுமாய் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த. தவம் காரணமாக குரு வந்தார். குரு வந்து என்ன சொன்னாரு? வளர்ந்து மறந்தாய் என்று உணர்த்த. விட்டு செல்லும் என்று கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும். ஐம்புலன் என்று செய்யுள் இருக்குது. ஐம்புல வேடர். இங்க புலன் என்பது பொறியை உணர்த்தியது, புலனை இல்லை. பாருங்க, ஐம்புலன் ஐம்புலன்களை அறிகின்ற ஐம்பொருள்களை குறித்ததால் தானியாகு பெயர். இது இலக்கணத்தால தானியாகு பெயர் என்று பெயர். நீங்க பொறியை சொல்லி புலனை உணர்த்துமானால் ஆகு பெயர்பாங்க. இது புலனை சொல்லி பொறியை சொல்வதனால தானியாகு பெயர் என்று இலக்கணம். வளர்ந்து அயர்ந்தனை ஒரே சொல்றார். வளர்ந்ததால் அயர்ந்தனை. வளர்ந்தது காரணம், அயர்த்தல் காரியம். எனவே ஈந்து புகழ் பெற்றான் என்பது போல இங்க வளர்ந்ததனால தான் மறந்துட்டோம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்திருக்கிறார். நீ அடுத்து பாருங்க. குருவுமாய் உம்மை, அதாவது இதுவரையும் உயிர்க்குயிராய் உள்ளே நின்று உணர்த்திய முதல்வனே. முதல்வனே அவன்தான். குருவுமாய் வந்தார் என்று இறந்து தழுவிய. எனவே இந்த உண்மை என்பது இது இறந்து தழுவிய உண்மை என்று உணர்த்தப்படுவதுங்க. உயிர் இப்பதான் குறிப்பு சொல்ற. முற்பிறப்புகளில் செய்த புண்ணியத்தின் பயனாக, முற்பிறப்புகளில் செய்யப்பட்ட புண்ணியத்தின் பயனாக இதுவரை உள்ளே நின்று உணர்த்தி வந்த முதல்வன் இப்பொழுது ஞான நெறியை அருளுவதற்காக உருவடிவம் கொண்டு எழுந்தருளி வருகிறான். உயிருக்கு சிவதீக்கை செய்து உபதேசம் செய்வான். உயிருக்கு சிவதீக்கை செய்து உபதேசம் செய்வான்.
பக்குவம் பெற்ற உயிரை பார்த்து அரசகுமாரனாகிய நீ ஐம்பொறிகளாகிய வேடரின் அகப்பட்டு அந்த அங்கேயே வளர்ந்ததனால் நின் பெருமைகளை அறியாமல் மயங்கி துன்பத்துக்கு ஆளானாய். நீ மறந்ததுனால மறந்திருக்கிற நீ துன்பத்துக்குரியவனாக நிற்கிறாய். சரி, நின் பெருமைகள் இத்தகையன என்று உபதேசிப்பான் யாரு? குருநாதன். எனவே நின் பெருமைகள் இத்தகையன என்று உபதேசிப்பான். ஆன்மாவாகிய உயிர் உடனே உபதேசித்த மாத்திரத்துல உடனே உண்மையை குருவின் உபதேசத்தால் உணரும். அப்பொழுது ஐம்பொறிகளாகிய வேடர்களை விட்டு நீங்கும். இறைவனாகிய அரசனோடு நீக்கமின்றி சேர்ந்து திருவடிகளை அடையும். இவ்வாறு பக்குவப்பட்ட உயிர் ஐம்பொறிகளை விட்டு நீங்கி உயிர் திருவடி அடையும் என்று கூறுவதனால் பிரிந்து நின்று பின்னர் அடைந்தது என்பது பொருளாகாது. ஏன் விட்டுட்டு போயிட்டு இருக்குது, ஆண்டி வேல் இருக்குது, எங்க புத்தி போயிட்டு இருக்குது அப்படிலாம் இல்லை. ஏன் அவன் அங்க இருக்கிறவன் இல்லையே, இங்கேயே தான் இருக்கிறான். எனவே இங்க விட்டு நீங்குது. அதான் சொல்றார், பிரிந்து நின்று உயிர் பின்னர் அடைவது பொருளார். உயிர் என்றும் இறைவன் திருவள்ளோடு சேர்ந்திருந்தாலும் ஐம்பொறிகளின் கூட்டுறவால் உயிர் உணராமல் இருந்தது. நம்ம நெஞ்சு கூட தாங்க நீங்காம இருக்கிறான். ஏன் உணர முடியாம இருந்துச்சு? மலம் மறைச்சிருந்தது. அதான் முன்ன நம்ம படிச்சோம், கண்ணொளியானது சூரிய ஒளியோடு கலப்பதற்கு எது தடையா இருந்துச்சு? அந்த திரை தான் தடையா இருந்துச்சு. திரை நீங்கின வழி கண்ணொளி சூரிய ஒளியோடு கலப்பது தடையேதும் இல்லை. அது மாதிரி உன்னுள் நீங்காம இருக்கிற முதல்வனோடு உயிர் ஏன் ஒன்றுபடாம நிற்குதுன்னு கேட்டா மல மறைப்பு தான் காரணம். அந்த மல மறைப்பை குருதான் நீக்கி தருகிறார் என்பதனால அந்த உயிர் அந்த சிவத்தோடு ஒன்றுபடுவதற்கு தடையேதும் இல்லை. குறிப்பிட்ட போவதும் இல்லை, வருவதும் இல்லை. ஐம்பொறிகள் கூட்டுறவால் உயிர் உணராமல் இருந்தது. இப்போது உணர்ந்து திருவடி இன்பத்தை துய்க்கும் என்பது கருத்து. மிகப்பெரிய நுட்பம் இந்த பத்தியில கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு அடுத்த பத்தி கொடுக்கப்பட்டது நீங்க முழுக்க சிவஞான சித்தியார்ல இதே செய்தியை அங்க கொடுத்திருக்கிறார். அதற்கான உரை பகுதியாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இறைவனை அரசனாகவும் உயிரை மகனாகவும் உருவகப்படுத்துறார். அப்ப உருவகப்படுத்தும் போது மன்னனுக்குரிய இலக்கணம் இது, அரசகுமாரனுக்குரிய இலக்கணம் இது. அப்ப அதை பொருத்தி காட்டி நீ வேடன் அல்ல, நீ அரசகுமாரன் என்று உணர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அடையாளங்களை சொல்லணும். அடையாளத்தை சொல்லி அதை பிரிக்கணும். நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க பழைய காலங்களில் சில திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மன்னன் இருப்பார், ஒரு போர் சூழல் பகை போன்று சூழ்ந்து இருக்கும். அப்ப தன்னுடைய மகனை என்ன பண்ணுவாங்க? பணியாளர்கள் கையில கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை கொண்டு ஆற்றுல விட்டுடுவாங்க. கொண்டு ஆற்றுல விட போவாங்க. காட்டுல கொன்னுடன் கொடுப்பாங்க, கொல்லாம விட்டுடுவாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தை ஆற்றுல போய் எங்கேயோ ஒரு ஏழையினுடைய வீட்டில் போய் அது வளர்ந்து கொண்டு நிற்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு இவன் நம்மள மாதிரியே இருக்கிறானேன்னு தெரிஞ்ச உடனே அந்த யார் வளர்த்து வந்தாலும் அவர் போய் பார்த்து, இந்த நாளில் இப்படி இந்த வகையில இந்த துணி சுத்தியப்பட்டு இந்த மச்சம் அவன் நெஞ்சில் இருக்கும், கையில் இருக்கும், ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லி அவன் வரும்போது மாலை அணிந்திருந்தான். இதெல்லாம் சொன்ன உடனே ஆம்பேந்தே அப்படித்தான் அந்த குழந்தை வந்துச்சு, இந்த குழந்தை என் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? நீ அரசகுமாரன் வா, நீ என்னுடைய மகன்டா, நீ வாடா ஆட்சியால வா அப்படின்னு கூட்டிட்டு போறத படத்துல பாக்குறோமா இல்லையா? பார்த்துருக்குமே. அப்படி சிந்திச்சு பார்க்கணும். இப்படித்தான் உலக வாழ்க்கையில நாம யாரு? அரசகுமாரனுடைய, நாமெல்லாம் அரசகுமாரர். அரசன் யாரு? பெருமான். மாய பிறப்பருக்கும் மன்னன் அவன், சக்கரவர்த்தி அவன். நாம யாரு? அவனுடைய இளவரசாக இருக்கிறவங்க. நாம என்ன பண்ணணும்? அவனோடு சேர்ந்து ஆட்சி நடத்துவதை விட்டு போட்டு நாம என்ன பண்ணிருக்கிறோம்? ஆட்சிகளை போய் வேடனோடு சேர்ந்து வேட்டையாடிட்டு இருக்கிறோம். எது? கொல்லு, எரி, குத்து. இதுதான் நம்ம பொழப்பா போச்சு. எனவே இப்ப நாம என்ன பண்ணோம்? நான் வேடன் அல்ல, நான் வேடன் அல்ல, அரசகுமாரன் என்ற உணர்வு அறிவுக்குள்ள வரணும். எப்ப வரும்? குருநாதன் சொன்ன மந்திரத்தை சிக்கன பிடிச்சுக்கிட்டா வரும். ஒருவேளை கொஞ்சம் பிடிப்பதுல கொஞ்சம் தாமதமாகிறது என்றால் மெல்ல வரும். அந்த மெல்ல வருதல் இந்த பிறவியில் வரலாம்,
அடுத்த பிறவியில் வரலாம், எப்போவாவது வரலாம், எப்போ வருதோ அப்போ வரும் என்று கருத்தில் வைத்துக் கொள்ளலாமே. இதுகாரும் சூத்திரத்தை தான் படிச்சிருக்கோம். நீதான் என்ன பண்ணணும், அதிகரணத்துக்குள்ள போகும். இந்த அதிகரணத்துக்கு போகும்போது 4 கூறாக ஆசிரியர் உணர்த்தி இருக்கிறார். ஆசிரியர் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் இந்த நூற்பாவை 4 கூறா எடுத்துக்கிட்டார். நீங்க நல்லா நூற்பாவை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நூற்பாவை சொன்ன மாதிரியே சொல்ல வரல, இது விளக்கம் கொடுக்க வரும்போது அவர் எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுங்க. சூத்திர அமைப்பு ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கலல் செலுமே. இதுதான் சூத்திரம். நீங்க என்ன பண்ணணும், ஒரு கோடு கூட போட்டுக்கணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை ஒரு கூறு, தம்முதல் குருவுமாய் ஒரு கூறு. அடுத்து அந்த கோடு போடணும், தம்முதல் குருவுமாய். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த, தவத்தின் உணர்த்த ஒரு கூறு, அந்நியமின்மையின் அரண்கடல் செலுமே அப்படின்னு இந்த 4 கூறா பிரிச்சுக்கணும். அதுல உரை சொல்ல வரும்போது அந்த எப்படி எடுத்துட்டார், தவத்தினில் உணர்த்த முதல் கூறு. நீங்க பிரிச்சுதான் அவர் எப்படிங்க சொல்லியிருக்கணும், நேர ஐம்புல வேடன் அயர்ந்தனை முதல் கூறு, தம்முதல் குருவுமாய் 2ஆம் கூறு, தவத்தின் உணர்த்த 3ஆம் கூறு, அந்நியமின்மையின் அரண்கள் செல்வி 4ஆம் கூறு பிரிச்சுணும், வரிசைப்படுத்தி இருந்தா. இவர் என்ன பண்ணிட்டார், மெய்கண்டார் சூத்திரத்துல சொல்லும் போது இந்த அமைப்புல சொல்லிட்டார். இனி அதிகரணமா வரும்போது முதல் கூறு எது என்று கேட்டால் தவத்தினில் உணர்த்த முதல் கூறு. யாரு உணர்த்துவா, குருதான் வந்து உணர்த்துவார். எனவே தம்முதல் உணர்த்தும் 2ஆம் கூறு. என்ன உணர்த்தும், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை என்று உணர்த்தும் 3ஆம் கூறு. சரி, அப்படி அந்த உணர்த்தும் போது உணர்ந்து விட்டால் விட்டு அந்நியமின்மையின் அரண்கள் செல்லும் 4ஆம் கூறு. சூத்திர அமைப்பு வேறு, அதை அதிகரணமாக கொண்டு வந்து உரை சொல்ல வரும்போது 4 கூறுகள். இந்த கூரை மாத்தி போட்டீங்கன்னாவே உங்களுக்கு பொருள் விளங்கிருச்சு பாருங்க. தவத்தினில் உணர்த்த, குருவுமாய் உணர்த்த, வளர்ந்து அயர்ந்தனை என்று உணர்த்த, விட்டதனால் அரண்கால செல்லும். வேலை முடிஞ்சு போச்சு. கீழே இருக்கிற அதிகாரமே படிக்க வேண்டியது. ஆனா என்ன ஒன்று நம்ம படிச்சாதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடியும். சரி, இப்ப 4 கூறுகளில் முதல் கூறு, நீங்க முதல் கூறு என்ன எழுதிக்கணும், தவத்தினில் உணர்த்த. சிவம் உணர்த்தும். யாருக்கு உணர்த்தும், தவம் செய்தால் தான் உணர்த்தும். தவம் செய்தினா உணர்த்தாது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இடம், முன்ன சொன்ன இடத்துக்கே வந்துடுவோம். கண்ணப்பர் என்கிற திண்ணனாருக்கு பக்கத்துல தான் நாணன் நின்னான். நாணனுக்கு உணர்த்தாததை திண்ணனாருக்கு உணர்த்தினார். ஏயா, இருந்தது 2 பேர். மலை மேல ஏறி போய் 2 பேர் தானே போன. இவன் தான் கூட்டிட்டு போனவனே இவன் தான். வா நம்ம போல நல்ல காட்சி காணலாம், கூட்டிட்டு போனவனே அவன் தானே. ஆமா, 2 பேருக்கு உணர்த்துற முதல்வனாகி இறைவன் ஒருத்தனுக்கு மட்டும் உணர்த்திட்டு ஒருத்தருக்கு உணர்த்தாம விட்டுட்டாரு. ஏன்? அது காரணம் சேர்க்கிறார். முன்னே சொல்லிட்டார், படிக்கட்டு ஏறும்போது சொல்லிட்டாரு, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட. முன்பு செய் தவத்தின் ஈட்டம்னு ஒரு சொல்லு இருக்கு, மறந்துடாதீங்க. நீங்க கண்ணப்ப நாயனார் புராணத்தை வெறும் கதையா படிச்சுட்டு போறவங்க 1000 பேர், லட்சம் பேர். தத்துவ பொருளா உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 8ஆம் நூற்பா முற்றிலும் பொருந்தி இருப்பது கண்ணப்பருடைய வரலாற்றிலும் மணிவாசக பெருமான் வரலாற்றிலும். அப்ப அங்க உணர்த்த. ஏன் அவருக்கு மட்டும் உணர்த்தினார்? ஐயா, அவருக்கு போன பிறப்புல எத்தனையோ பிறப்பில் செய்து வைத்த தவத்தின் குவியல்ங்க, அதனால உணர்த்துறாங்க. குடுமி தேவன் எது என்ன பாரு, கட்டிப்பொடி, முத்தமுடு, என்னை விட்டு போயிடாத, இங்கே இதெல்லாம் அவன் உணர்த்தியது. அதுக்கான தவம் செய்து வைத்திருந்தாரு, பயனாக அதை உணர்த்துறான். அப்ப இறைவன் யாருக்கு உணர்த்துவானா? தவம் உடையவருக்குத்தான் உணர்த்துவான். அப்படி திருக்குறள் போனீங்கன்னா தவம் தவமுடையாருக்கு, தவம் தவமுடையாருக்கு அப்படியே பார்க்க. சரி, நம்முடைய நாவுக்கரசர் புராணம், திலகவதியார் தவம் செய்துட்டு இருக்கிறாங்க.
தம்பி சைவத்துக்கு வர வேண்டும் என்று. என்ன நடந்தது? ஆண்டுகள் தான் ஓடுச்சு. அவர் வந்த பாட்டை காணும். என்னாச்சு? ரொம்ப வருத்தம் வந்துச்சு அக்காவுக்கு. பெருமானே, இன்னுமா என்னுடைய தம்பியினுடைய வினை இன்னும் கழியிலையா பெருமானே என்று வருந்தும் போது பெருமான் கனவுல தோன்றினாரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், வருந்த வேண்டாம். உன் உடன் பிறந்தான் எமை அடைய முன்னமே தவம் செய்தார். இப்ப இல்லை, ரொம்ப முன்னையே எல்லாம் நிறைய பண்ணி வச்சுக்கிறான். நீ கவலைப்படாத. அண்ணாவனை சோலை மடுத்து ஆழ்வன் முன்னமே அடைய தவம் முயன்றனன். ஃபுல்லாகலங்க. முயன்றன தவத்தின் மிகுதியினான் சொன்னாரா இல்லையா? அங்க என்ன சொல்லி போட்டுக்கிறாரு? தவம் முயன்றனன் தொடங்கி இருக்கிறார். இப்பதான் முற்றுப்பெரு. வாகீசன் முனியாக தவம் முயன்றார், திருநாவுக்கரசராக நிறைவு பெற்றது. அப்ப வாகீசருக்கு முன்ன பல கோடி பிறப்பு. அது என்னென்ன பிறப்பு நமக்கு தெரியாது. அத்தனை பிறப்புல செஞ்ச தவம் தான் வாகீச முனிவர்கிற பிறப்பு. அந்த வாகீச முனிவர்ல வந்த தவம் ஃபுல்லாகாம நின்றுச்சு. அதுதான் அப்பராக வந்து அவதரித்து ஃபுல்லானார். இது அவருக்கு. ஞானசம்பந்தர் எடுத்துக்கொள்ளணும். சீர்காழி தலத்துல குளத்தின் கரையில அப்பா பாதுகாப்பு பெற்று குளத்துல தண்ணிக்குள்ள மூழ்கிறார். மூழ்கும் போது இந்த குழந்தை யாரு? பிள்ளையார். குளத்துல மூழ்கின அப்பாவை அந்த தண்ணியை பார்த்து அழாம தோணி சிகரம் பார்த்து அழுது. சேக்கிழார் ஒரு வரி போட்டார், தம் மேலை சார்பு உணர்ந்தோ அப்படின்னு ஒரு கேள்விதான் கேட்டார். உரை ஆம், மேலை சார்பு உணர்ந்து. அதான் விடையது. மேலை சார்பு உணர்ந்தோ அப்படி கேள்வி கேட்டுக்கிறார் ஐயா. ஆமா, அதுக்கு விடை என்ன? அங்க மேலை சார்பு உணர்ந்ததுனாலதான் தண்ணியை பார்த்து அழாம தோணி சிகரம் பார்த்து அழுதார். அங்கேயும் இந்த குறிப்பு இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க. வந்தாரு, வழக்கு மரத்துக்கு போனாரு, வெற்றி பெற்றாச்சு, கோயிலுக்கு கூட்டிட்டு போயாச்சு. உள்ள நுழைஞ்ச பிறகு பாடுனார். என்ன சொன்னார்? முன்பே எமக்கு நீ தொண்டன். இன்னைக்கு ஆள் இல்லையா, நீ நம்ம பழைய ஆளு. முன்பே நீ நமக்கு தொண்டன், ஆதலால் சொற்றமிழ் பாடி என்றார் தூமறை பாடிய வாயா. அப்ப அங்கேயும் குறிப்பு உணர்த்தப்படுகிறதா? அவரு வரலாறு கைலாயத்திலே இருந்தார் என்று நமக்கு தெரியுது. ஆனா அந்த இடத்துல நிக்கிற அவருக்கு என்ன தெரியல? நான் அவருக்கு ஏற்கனவே தொண்டன், அவருக்கு தெரியல. முன்பு எனக்கு நீ தொண்டன். இது யாரு சொன்னா? சிவம் உணர்த்துது. ஏன்? அவர் உணர்த்தினா உணர முடியாதுங்க. அதான் மணிவாச சொன்னாரு, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்து. நீ உணர்த்தினா தான் சாமி நான் உணர்வேன். இதைத்தான் பின்னாடி குருஞான சம்பந்தம் உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தாயேல் ஒரு கணத்தும் உணரும் வகைதானேன்னு சொக்கநாதா அழுகிறார். நீ உணர்த்தலைன்னா நான் எங்கேயா உணர போறேன். அப்ப யாரு உணர்த்தணும்? அவன் தான் உணர்த்தணும். அவன் எப்படியா உணர்த்துவான்? தவம் செய், செஞ்சுக்கிட்டே இரு. வந்துருச்சா வந்துருச்சா அது பார்த்தா வராது. செடி நட்டுட்டோம், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். வளர்ந்துருச்சா வளர்ந்துச்சான்னு தோண்டி தோண்டி பார்த்தா தெரியுமா என்ன? தண்ணி ஊத்துறதுதான் நம்ம வேலை. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்க தோண்டி தோண்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம தவம் செய்வது நம்ம வேலை. எவ்வளவு செஞ்சிருப்போம் எவ்வளவு செஞ்சிருப்போம் எவ்வளவு செஞ்சிருப்போம் பார்த்தா நம்ம கட்டுக்கு அது தெரியாதியா. நீ தெரிஞ்ச தோண்டி கூட தான் பார்க்கலாம், தெரியாதே. அப்ப நமக்கு பிறவிதோறும் பிறவிதோறும் ஈட்டப்படுகிறது. ஒரு உயிர் ஒரு பிறப்பில் செய்த தவத்தினால் சிவம் குருவா வருவதில்லை. அதத்தான் பின்வந்த புராணம் சொல்லுச்சு, பல கோடி பிறப்பில் அரணை அர்ச்சித்தால் சற்றே நல்லறிவு வாய்க்கும். பல கோடி பிறப்பா, ஒரு கோடி பிறப்பில் அல்ல, பல்கோடி பிறப்பு அரணை அர்ச்சித்தால் நல்லறிவு. எது நல்லறிவுன்னு? ஞானம், நல்லறிவு சற்றே வாய்க்கும். நிறையாலாம் வாய்க்காது, கொஞ்சோண்டு கிடைக்கும், சற்றே வாய்க்கும். எத்துணை எத்துணை நூல் இந்த உண்மையை சொல்லுன்னு பாருங்க. முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது. தேவாரம் சொல்லுது. அதே தேவாரம் சொல்லுச்சு, பரஞ்சோதி பண்டே நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன். பண்டே நான் செய்த பாக்கியத்தால்
பரஞ்சோதி நீ நாமம் நவில பெற்ற, உன் பேரை சொல்ற பேர் கிடைச்சதுயா எப்ப? எப்போ செய்த புண்ணியத்தினால, பண்டே செய்த பாக்கியத்தால். இத்தனாயிரம் பாட்டு திருமுறைக்குள்ள கிடக்குது. சும்மா 1-2 இல்ல. நீங்க தவம் செய்யாமல் சிவம் நமக்கு வாய்க்காது. அந்த தவம் ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. இது நீங்க மனதில் வச்சுக்கணும். அதனாலதான் ஞானசம்பந்த வளஞ்சொலிக்கு போன உடனே சொன்னார், நீ அவனை வணங்குற வாழ்த்துற நெஞ்சே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமேனர். வாழ்த்துதல் என்பது காரியம். இந்த வாழ்த்துவதற்கு வணங்குவதற்கு ஒரு காரணம் வேண்டுமே. என்ன காரணம் அப்படி சிந்திச்சார். நீ செய்த முன்னை நீ புரி நல்வினை பயனிடை. எப்பவோ செய்த புண்ணியத்தினால நெஞ்சே இந்த வலஞ்சொலி பெருமானை வணங்குகிறாய், வாழ்த்துகிறாய். அப்ப இப்ப என்ன பண்ணும்? இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு, அடுத்த பிறப்பு இன்னும் நல்லா கிடைக்கட்டும். நீங்க சித்தாந்த கருத்தை கொண்டு பாட்டுக்குள்ள வச்சு பொருத்தலைன்னா நீங்கள் உண்மையிலேயே சரியான பொருளை திருமுறைக்கு விளங்கி கொள்ள இயலாது. நீங்க சித்தாந்தமே இல்லாம பாட்டு உரை சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனா அந்த உரை முழுமை பெறாது, நிறைவு பெறாது. இந்த அதிகரணத்துக்குள்ளே மொத்தத்தையும் முடிச்சாச்சு. அப்போ உயிர்கள் தவம் செய்யும், தவம் செய்யாமல் சிவம் நமக்கு வாய்க்காது. ஆனால் சொன்னாங்க சிவத்தை பெறுதல் என்பது தவத்துக்கு அழகு. சிவத்தை பேணுதல் தவத்துக்கு அழகுன்னு சொன்னாங்க. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. ஆம், சித்தம் அழகியார் பாடுவர் நம் சிவனை. முந்தி செய்த பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாருன்னு சொன்னவர் தான். முந்தி செய்வினை இம்மைக்க நடிய மூர்க்கனாகி கழிந்தன காலம். என் காலமெல்லாம் மூர்க்கனா போயிடுச்சே பெருமானே. அப்ப எதனால? பாவத்தால. நம்ம நினைவு கொள்ளணும், சிவபுண்ணியம் என்பது ஒரு பிறப்பில் ஈட்டப்படுவது அல்ல. அது பிறவிதோறும் 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 ஈட்டி வச்சதுனாலதான் நான் தொடங்கிய போது சொன்ன மாதிரி எப்பவோ செய்த புண்ணியத்துல இந்த நூலையாவது படிக்கிற வாய்ப்பு, சிவஞான போதம் பேரை கேட்கிற வாய்ப்பு. கேட்டவங்களுக்குலாம் புத்தகம் கிடைக்கல, இன்னும் கிடைச்சிருச்சு. நமக்கு கேட்ட வாய்ப்பு, புத்தகம் கிடைச்சிருச்சு. சரி, வாங்கின அத்தனை பேர் ஒப்புக்கு வந்துட்டாங்களா என்ன? நிறைய பேர் புத்தக கண்காட்சிக்கு போய் சிவஞான போதும் புத்தகத்தை வாங்கி வீட்டில் ஃபைலில் அலமாரியில் அழகு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என் வீட்டில் வந்து நானும் தான் வச்சிருக்கிறேன். படிச்சு பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் படிச்சு பார்த்தல. ஏன் வாங்கி பத்திரமா வச்சிருக்கு? எப்போ படிப்பது? நீங்க அப்பதான் இருக்கணும். முதல்ல பேரை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், அப்புறம் புத்தகத்தை வாங்கறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், வாங்கின பிறகு அதை படிக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். படிச்சவங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்களே. சரி, அதுக்காக அந்த வகுப்பு அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணுமா இல்லையா? இப்படி புண்ணியத்தை பிளஸ் பண்ணிக்கிட்டே போகணும். பண்ணுனா தான் இது வாய்க்கும். எங்காவது மைனஸ் போட்டோம்னா கழிஞ்சு போயிடும். ஒருவேளை தெரியாதனமா கீழே போட்டோம்னா வகுத்து கீழே போயிடும். மைனஸ் போட்டா கழிஞ்சு தான் போகும். கோட்டை கீழே போட்டோம்னா கழிஞ்சு போயிடும். வகுத்துட்டு கீழே இருந்தா ரொம்ப எங்கேயோ போயிடுங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒன்று மறந்து விடக்கூடாதுங்க. எப்பவோ செய்திருக்கிறோம் என்பது உண்மை, சத்தியம் என்பதை இன்னைக்கு இந்த நூலை காதில் கேட்கிறோம் இல்லைங்களா, இதை கொண்டே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆம், நாமும் ஏதோ ஒரு தவத்தை செய்து, என்ன பண்ணேன்னு கேட்ட தெரியாது, ஏதோ செய்திருக்கு என்ற உண்மையை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணர்ந்தாதான் இந்த நூல்ல. ஏன் இதுவரைக்கும் நம்ம படிச்செல்லாம் ஆராய்ச்சி பகுதிங்க, அது ஆராய்ச்சிக்குரியது. ஆனா இனி வருவது அனுபவத்துக்குரியது. அனுபவம் எப்ப நிகழும்? நம்பினாத்தான் அனுபவம். நம்பிக்கைக்குரியது அனுபவம் என்பது. நம்பிக்கை வைக்காமல் அனுபவம் உயிருக்கு நிகழாது. இங்கே சொல்லப்படும் ஒவ்வொரு சொல்லும் சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று உங்க அறிவு சொல்லணும். மெய்கண்டால் சொல்லியது சத்தியம் அப்படின்னு உங்க அறிவு ஏற்குமானாத்தான் இதுக்கு அப்புறம் வருகிற இன்னொன்னும் ஒவ்வொன்றுமாக. ஏன் அத்தனை சாதனைக்குரிய பயிற்சி சொல்ல போறார். தம்பி இப்படி செய், இதை செய், இதை செய் என்று சொல்ல போறார். எனவே ஆராய்ச்சி பகுதிகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு அனுபவத்துக்குள்ள நுழைகிற பகுதிக்குள்ள இப்ப நாம நுழைய போறோம்.
அந்த வகையில் முதல் கூறு அப்படி பார்க்கும்போது தவத்தினில் உணர்த்த. இதுக்கு இது வந்து அதிகரணம், சூத்திரத்தில் இருக்கிற தொடர். இதுக்கு மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா 3 சொல்லணும் இல்லையா? இப்ப மேற்கோள் பாருங்க. இன்று இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. இன்று இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றது. மேற்கோள் பொருள் என்ன? முன்னே பல பிறப்புகள் செய்து வந்த தவமாகிய சரியை, கிரியை, யோகம் ஆகிய புண்ணியத்தால். மறந்துடாதீங்க, இந்த சொல்ல ரொம்ப கவனமா பாருங்க. தவம்னு சொல்லிட்டாரு மேற்கொள்ள. உரை சொல்ல வரும்போது எது தவம்? சரியை, கிரியை, யோகம். இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா இசிக்கோட்டு தவம். நீங்க புரிஞ்சுக்காம எழுதிக்கலாம். சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் கூட்டல் இசிக்கோட்டு தவம். நீங்க தவம்னா சரியை தவம், தவம்னா தனியா நினைச்சுக்கிட்டோம், அது ஒரு தனி சாப்டர் போல இருக்கு. தவம் தவம் இல்ல, சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் இசிக்கோட்டு தவம். சரியையும் தவம் தான், கிரியையும் தவம் தான், யோகம் தவம் தான். ஆனா இது ஒன்றை விட ஒன்று மேலானது. சரியை விட ஒருபடி மேலானது கிரியை, கிரியை விட ஒருபடி மேலானது யோகம். 3 சேர்ந்தா தான் தவம் ஃபுல்ஃபுல் ஆகும். நீங்க ஏதாவது ஒண்ணுன்னு நின்றுக்கிட்டு தவம் புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்கன்னா தவறு. நீங்க தவம் ஃபுல்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று நிக்க வச்சு அடையாளப்படுத்தும். ஏன்? தவம் செய்தவர் தான் கோயிலை கூட்டுவாங்க, தவம் செய்தவன் தான் சிவபூசை பண்ண முடியும், தவம் செய்தவன் தான் இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள சிவபெருமான பூசிக்க முடியும். இதெல்லாம் தவத்தின் விளைவு தான். ஏன்? இந்த விளைவு தான் ஞானத்தை தரும். நீங்க அங்க தவமே இல்லைன்னா இன்னைக்கு இது வாய்க்காது. படிச்சுக்கலாம். நீங்க இதை படிச்சு முடிச்சு கோயில் கூட்டுவோமா? தெரியாது. விளக்கேற்றுவோமா? தெரியாது. 2 பூக்கட்டி போடுவோமா? தெரியாது. பண்ணுனா தவத்தினால அது நிகழ்கிறது. ஏற்கனவே அதெல்லாம் பண்ணங்காட்டி தான் இதை படிக்கிறோம். ஏற்கனவே ஏதோ ஒரு பிறகு கோயிலை கூட்டியிருப்போம், ஏதோ ஒரு பிறப்புல விளக்கேற்றி வச்சிருந்திருப்போம், 2 பூ பறிச்சிருப்போம், நந்தவனத்தில் ஒரு பணியாளனா பணியாற்றி இருப்போம். இப்படி எத்தனையோ பிறப்புகள்ல கொஞ்சம் கொஞ்சமா தவத்தை பண்ணி வச்சங்காட்டி தான் இன்னைக்கு இந்த பிறப்புல தண்ணீர் எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தர கோச மங்கைக்கு அரசு இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்குது. இல்லைன்னா இந்த வாய்ப்பு எத்தனைக்கு நிச்சயமாக இல்லை. மறந்துடாது, நிச்சயமாக இல்லை. ஆணித்தரமாக நீங்க மெய்கண்டாருடைய வாக்குல வச்சு சொல்லணும்னா நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனா திருவெண்ணைநல்லூர்ல பலாயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் வாழ்றாங்க. அத்தனை பேருக்கு மெய்கண்டார் பேரே தெரியாது வாழ்றவங்க இருக்கிறானே, பேரே தெரியாது. 20 என்ற நூல்ல அருணாச்சலம் சொல்றாரு, ஒரு முறை நீ திருவெண்ணைநல்லூருக்கு சென்று தொழுவாயானால் பிறப்பை அறுத்து விடலாம் என்று மெய்கண்டாரை பற்றி சொல்லும்போது அருளுந்தி சிவம் ஒரே ஒரு பாட்டை ஒரு முறை போ அப்படிங்கிற. ஒவ்வொரு முறையும் போகலாம் சொல்லல. நீங்க இந்தியா போகும்போதெல்லாம் ஒவ்வொரு முறை போங்கன்னு சொல்லல. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை திருவெண்ணைநல்லூருக்கு நீ செல்வாயானால் கருவேதனை அகற்றலாம். எத்தனை பேராவது போயிருக்கிறோம், எத்தனை பேர் போயிருக்கோம். படிச்சா போகணும், என்ன வரணும், எத்தனையோ முறை நம்ம போயிருக்கிறோம். ஆனா வெண்ணைநல்லூர்ல போய் மெய்கண்ட தேவ நாயனாரை அவருடைய சீவ ஒடுக்கம் திருக்கோயிலுக்கு நேர் பின்புறம் இருக்கு. தடுத்தாட்கொண்ட பெருமானுக்கு நேர் பின்புறம் இருக்கிறது. அங்க இருக்கிற மக்களே பலரும் போறதே இல்லை தான். ஏன்? அவங்களுக்கு அங்க இருக்கு. இது எது போல தெரியுங்களா? குளத்துக்குள்ளதான் தாமரை இருக்கிறது, அந்த குளத்துல தான் மீன்கள் இருக்கிறது. ஆனா எங்கோ இருக்கிற வண்டு தான் அந்த தேனை சாப்பிடும். அந்த மீன்கள் அந்த தேனை சாப்பிடு, ஏன்? அதை அழுக்கு சாப்பிட்டுதான் வேலை இருக்கு. அது மாதிரி நம்ம அங்கேயே இருக்கிறோம், அங்கேயே கோயிலை சுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் உள்ள போகல. நாம எங்கேயோ இருக்கிறோங்க. இந்த தவம் காரணமாக நாம் ஒரு வண்டா போய் மெய்கண்டார் என்கிற தேனை என்ன பருகலாம். சும்மாலாம் நீங்க எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நீங்க இதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோணும், ஆம் சாதிக்க பிறந்தது, நாம் சாதிக்க. என்னையா எனக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று சொன்ன மாதிரி எனக்கு பெருமான் இருக்கிறார். எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவார் என்ற வார்த்தை உங்களுக்கு எப்ப அனுபவம் ஆகும்னா இந்த தத்துவ ஞான சிந்தனை உங்க நெஞ்சுக்குள்ள ஆழமா பதிஞ்சாதான். இந்த தத்துவ ஞானத்தை படிப்பதனால வந்துடாது.
அது படிச்சது போய் நெஞ்சில தங்கணும். ஆம், இந்த பிறப்பு எனக்கு பெருமான் கொடுத்த வாய்ப்பு, என்னுடைய தலைவன் இருக்கிறான் என்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துனா தான் இந்த நூலும் நூலின் பயனும் உங்க அனுபவத்துல வந்து நிற்குமே அன்றி வெறும் வாசிப்பதாலேயோ கேட்பதனாலேயோ இது நிகழாது. அப்ப தவம் 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 அப்படின்னா தவம்னா என்ன? சரியை கூட்டல் கிரியை கூட்டல் யோகம் ஈக்குவல் டு தவம். அதான் முற்பிறப்புகளில் கீழே பாருங்க சொன்னார், முன்னே பல பிறப்புகளில் செய்து வந்த தவமாகிய சரியை கிரியை யோகம் ஆகிய புண்ணியத்தால் ஞானாசிரியன் உணர்த்திய முறையில், குருநாதன் உணர்த்துகிற வழிதான். நீங்க ஞானாசிரியர் யாரையோ நினைச்சிடக்கூடாதுங்க, தப்பா போயிடும். மந்திர உபதேசம் செய்கிறவன் எவனோ அவனைத்தான் அது குறிக்கும். எனவே ஞானாசிரியன் உணர்த்திய முறையில் சிவஞானம் விளங்கி தோன்றும். அது வரைக்கும் நமக்குள்ளதான் மறைஞ்சு கிடக்கும். நமக்குள்ள இருக்கிற சிவஞானம் தான் வெளிப்படாம நிற்குது. மண்ணுக்குள்ளதான் தண்ணீர் இருக்கிறது. போடுறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1000 அடி போடுறோம், 1200 போடுறோம், சில இடத்துல 1500 அடி போடுறோம். அந்த 1500 போட்டு தண்ணி வரலங்கிறான். ஒரு அடி அடிச்சோடனே பொத்துக்கு தண்ணி பொத்துக்கு மேல வந்தது. 1501வது அடி தண்ணி வந்துருச்சுங்கிறான். அந்த நம்ம அறிவு இங்க 1500 நின்றுச்சுன்னா இன்னும் ஒரு அடி அடிச்சதுன்னா மேல வந்துட போகுது. அங்கதான் இருக்குது தண்ணீர். ஆனா அது ஆழ்துளை இடத்தானே வெளிப்படுகிறது. அது மாதிரி இங்கதான் இருக்குது. ஆழ்ந்து போக போகத்தானே சிவம் வெளிப்பட்டு வரும். நமக்கு 10 அடியில் தண்ணி வர இடத்துல சிவம் இருக்குதா இல்லைங்களா? சில இடங்கள்லாம் பாருங்க 10 அடி போட்டாவே தண்ணி வந்துடுது. எங்க திருவாரூர் பக்கம் போனீங்கன்னா 50 அடி போட்டால் தண்ணி எடுக்க வழி இல்லாத அவ்வளவு மேல வந்து தண்ணி. ஆனா இதே கொங்கு நாட்டுக்கு பாருங்க 1500 போட்டு தண்ணி வர மாட்டேங்குது, போகதான் வருது. எல்லா மண்ணுக்குள்ளதான் தண்ணி இருக்குது. எல்லா இடத்தும் ஒரே மாதிரியா இருக்குது இல்ல. ரிக்கு உரிமையாளர் கூட கொங்கு நாட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா தண்ணி போட்டா வரமாட்டேங்குது. அங்கதான் வர மாட்டேங்குது. அங்க போய் போட்டா 10 அடியில வருது, 20 அடியில வருது. என்னங்க இது அப்படின்னு கேட்டா, இது எத்தனை அடியில் நமக்குள்ள சிவம் வெளிப்படும் என்பது நமக்கு தெரியலையே. இங்கேயே தான் இருக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும்? ஆழ்துளையிட்டு உள்ள போடுங்க. நீங்க தான் போட்டு பார்க்கணும் உள்ளுக்குள்ள. ஐயா உள்ளதா இருக்கு, ஏயா வரமாட்டேங்கிற, உள்ள இருக்கிற வாயா முதல்ல வெளியா அப்படி நீங்க தான் அவர் கூப்பிடணும். எப்படி அப்பர் சாமி சொன்னாரா இல்லையா? அருமையா சொன்னார். என்னன்னு? பாலில் நெய் போல் மறைந்துள்ளான் மாமணி சோதியன், விறகில் தீயினன் பாலில் நெய் போல் மறைய நின்றுள்ளான் மாமணி சோதியான், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக கடைய வாங்க முன் நிற்கும். கடைஞ்சாத்தான் முன் நிற்கும். இங்க இருக்குது வரணுமே. முன்ன வரணும்னா முன்பு செய் தவத்தின் ஈட்டம் வரணும், தவம் இருக்கணும். எனவே அந்த குருநாதன் உணர்த்திய முறையில் தான் சிவஞானம் விளங்கி தோன்றும். இல்லைன்னா எனக்கு விளங்காது நிற்கும், மறைஞ்சுதான் நிற்கும். எப்ப விளங்குனா உணர்த்தணும் அப்படின்ட்டு. சரி, இது மேற்கோள். ஏது சொல்ல பாருங்க. மேல் சரியை கிரியா யோகங்களை செய்துழி. சரியை கிரியை அப்படின்ற சரியை கிரியா யோகங்களை செய்துழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். நீங்க ஞானத்தை எப்பாடுபட்டாவது பெற்றே ஆக வேண்டும். ஞானத்தை பெறாமல் எந்த உயிருக்கும் வீடு வேறு இல்லை. சைவ சித்தாந்தத்துடைய முடிந்த முடிவு. சார், நான் திருவண்ணாமலையில மாசந்தோறும் அன்னதானம் போறேன் 1000 பேருக்கு. என்னுடைய தலபுராணம் சொல்லுது. இது சோனாசோட மாலையை அன்னதானம் போட்டாவே முத்தி கிடைக்குன்னு சொல்லுது. நீங்க என்னன்னா ஞானம் கிடைச்சதை முத்தி வருங்கிறீங்க. எதியா உண்மை கேட்டா, சோறு போட்டா புண்ணியம் வரும், ஆனா ஞானம் வருமா? வராது. என்னைய எப்படி போய் சொல்லிட்டீங்க அண்ணா? நீங்க போடுற சோறு உயர்ந்த பிறப்பை கொடுக்கும். ஏன்? அந்த புண்ணியத்துல என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சரியை கிரியை யோகங்கிற படிக்கு கூட சேர்த்ததுக்கு அந்த புண்ணியம் துணை செய்யும். ஏன்? நீங்க சிவனடியாருக்கு சோறு போட்டா வேறொரு புண்ணியம், பொதுவா இருக்கிற மக்களுக்கு சோறு போட்டா அந்த புண்ணியம் வேற. நீங்க யாருக்கு போடுகிறீங்க அது பொறுத்து புண்ணிய பயன் மாறுபடும். எந்த உணர்வில் சோறு போடுகிறோ அதை பொறுத்து புண்ணிய பயன் மாறுபடும். 2 வகை இருக்குது. போடுறது யாருன்னு பார்க்கணும். போடும்போது எப்படி போடணுங்கிற உணர்வு ஒன்று இருக்குது. 2 வகையில் நின்றா அது விளைவு வேறு. ஆனா நீங்க பொதுவா மக்களுக்கு சோறு போட்டுனா அதுக்கு பேர் அன்னதானம் என்று பெயர்.
அதுக்கு பெயர் அறம் என்று பெயர். அறத்தின் பயன் சொர்க்கம் முதலான உலகத்துல வாழலாம். சிவலோகத்துக்கு போக முடியாது. சிவலோகத்துக்கு போனா என்னையா பண்ணணும்? சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் செய்யணும் என்ன? சரியை கிரியை யோகத்தால தான் சிவபுண்ணியத்துக்கு வர முடியும். ஆக உடலால் பெருமானுக்கு பணி செய்யணும், உணர்வால் பணி செய்யணும், உடம்பும் உயிரும் கூடி அகத்துக்குள்ள இறைவனை தேடி அவனுக்கு அடிமைப்படணும். இந்த நிலையில நிற்காம நீங்க எங்க வர முடியாது? ஞானம் என்பதை பெற இயலாது. இதுதான் முடிந்த முடிவுங்க. கீழே பாருங்க. முற்பிறப்புகளில் சரியை கிரியை யோகம் ஆகியவற்றை முறையாக செய்து நிறைவுற்றிருந்தால், மிகுதியினால் இங்க ஃபுல் ஆயிரம் நிறைவுற்றிருந்தால் அவை ஞானத்தை காட்டும். அதன் வழியாக வீடு பேற்றை தருமே அல்லாமல் தாமே வீடு பேற்றை தரமாட்டா. எது சரியை தராது, கிரியை தராது, யோகம் தராது. எது தரும்? ஞானம்தான் தரும். அப்ப சரியை கிரியை யோகம் போன்றவை ஞானத்துக்கு துணை செய்வன. இவற்றை கொண்டுதான் ஞானத்தை பெற்றாக வேண்டும். ஞானத்தை பெற்றுவிட்டால் அது வீட்டை தருமே அன்றி ஞானம் பெறாத வழி வீடு வேறு இல்லை என்பதை இந்த மேற்கோள் என்ற பகுதியும் ஏதுவும் எடுத்து காட்டுகிறது. இனி இதற்கான எடுத்துக்காட்டு வெண்பா சொல்லணும். நாளை காலை சிந்திப்போம் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளால இன்றைய அமர்வை பெருமான் திருவருள் கருணையினால இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மந்துடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க அண்ணன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்கவம் வேள்வி மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா. தென்னானுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.